இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் பிரிண்டிங், செகண்ட் பிரிண்டிங் நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டிசைனிங்கு, கலர் காம்பினேஷனு அது ரொம்ப நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால இப்போ மிக்ஸோன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி மிக்ஸோ பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பிரிண்டிங்லேருந்து அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைன்ஸ்லாம் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? நான் வந்து ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஃபேப்ரிக் எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நாங்கள் மார்க்கெட்டிங் போயிருக்கோம். மார்க்கெட்டிங் போகும்போது இந்த மாதிரி போயிட்டுருக்குன்னு தெரியும் போது நாங்கள் அந்த ஃபேப்ரிக் எம்ப்ராய்டிங் வித் பிரிண்டிங் பண்ணணுமா, பிரிண்டிங் வித் எம்ப்ராய்டிங் பண்ணணுமா டிசைட் பண்ணிடுவோம். ஒன்லி பிரிண்டிங் வேணுமா, கிராஃபிக் டச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அப்புறம் எப்படி உங்கள் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறீங்க? நாங்கள் B2B பண்ணுறோம். நாங்கள் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் குவாலிட்டி அப்புறம் அஃபோர்டபிலிட்டி எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நம்ம அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா, வெளியில் நிறையா சோர்சஸ் இருக்காங்க. அதை வச்சு நாங்கள் வந்து குவாலிட்டியாக நல்ல ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். இன்னும் 5 yearsல இந்த பிராண்டை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? நான் யூனிக்கான டிசைன் எடுத்து பண்ணுற போகிறேங்க. பண்ணிவிட்டு அடுத்து வந்து புது புது சீரீஸ் லான்ச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அப்புறம் பிராண்டு அவேர்னஸ் அடுத்து நல்லா வரும்.